சரி சரி. ஐயோ சரிம்மா. சரி 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 அண்ணி. இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. ஒன்னா பிறந்தா பாவம்னு சொல்ற காலம்லாம் எப்பயோ போயிடுச்சு அண்ணி. இனிமே பொண்ணுங்க தான் எல்லாமே. இவ டாக்டரா, வக்கீலா, கலெக்டரா, ராக்கெட் சயின்டிஸ்டா, என்ன வேணும்னாலும் ஆகலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அப்பா பொம்பளை குழந்தை வேண்டான்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அண்ணி, பூங்கொடிய பிடிக்காது, பூங்கொடி மாதிரி இன்னொரு பொண்ண பிடிக்காது. நீங்க கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷமா இருக்கீங்கல்ல, உங்களை இது வரைக்கும் அவர் எதுவுமே சொன்னதில்லையே. அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்காது அண்ணி. அப்பா கிட்ட இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டினா இதோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு. இந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல பழைய கோவம் எல்லாத்தையும் மறந்துடுவார் அண்ணி. அண்ணன் அப்பாவாயிட்டாரு, அப்பா தாத்தாவாயிட்டாரு. இந்த சந்தோஷத்தை வீடே கொண்டாடும். நம்ம வீடே கோவில் ஆயிடும். இந்த குழந்தை சாமி ஆயிடும். அண்ணி, இந்த குழந்தை தான் எங்க வீட்டுக்கே மகாலட்சுமின்னு அப்பா தூக்கி வச்சு கொண்டாடுறாரா இல்லையான்னு பாருங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பூங்குடி. எதுக்கு பயப்படுறீங்க அண்ணி? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க வேணும்னா பாருங்க அண்ணி, இந்த குழந்தை வந்துதான் எங்க அப்பாவையே மாத்த போகுது. இத்தனை நாளா இருந்த குணம் எல்லாமே மாறி இனிமே பொம்பளை புள்ளதான்ப்பா என் சாமின்னு சொல்ல போறாரு. அண்ணி, நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாமே மாறும், நல்லதே நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி, நீங்களும் நம்புங்க. இந்த வீட்டுல நீ நிரந்தரமா இருக்கன்னு நினைச்சா பெத்தா நீ ஆம்பளை பிள்ளைய தான் பெக்கணும். அதையும் மீறி பொம்பளை பிள்ளைய பெத்தேன்னு வை, இந்த வீட்டை அத்தோட மறந்துரு. அங்கேயே நில்லு. உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காருல. இங்க வராம நான் எங்கெங்க போவேன்? எங்கேயாவது போ. உன்னை யாரு பெண் குழந்தை பேக்க சொன்னது? இது மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு தான் அப்பா வெளியே வராம உள்ளே இருக்காரு. உங்களை இப்பவே விரட்டி விட்டு வர சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? ஏய், சும்மா ஓவரா நடிக்காத. பெண் குழந்தை பிறந்த இங்க வரக்கூடாதுன்னு அத்தனை தடவை அப்பா சொன்னார்ல, அப்புறம் யாரை கேட்டு இங்க வந்த? அண்ணே, நான் தானே அவங்களை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன பெரிய இவளா? உனக்கே இங்க போனா போதுன்னு இடம் கொடுத்துருக்கோம், நீ இவளுக்கு ரெக்கமெண்டேஷனா? என்னங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? தப்பா? தப்புன்னு சாதாரணமா சொல்ற? இது பாவம். இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணிருக்கிற துரோகம். ஏய், அப்படின்னா இந்த துரோகத்தை நான் மட்டும்தான் பண்ணனா? உங்களுக்கு இதுல எந்த பங்குமே இல்லையா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏங்க, நியாயத்தை கேக்குறேங்க. அப்போ பெண் குழந்தை பெற்றது அநியாயம் இல்லையா? அது தப்பு இல்லையா?
அண்ணே எது என்ன தப்பு? பெண் குழந்தை வேணும்னு அவங்க ஒண்ணும் வேண்டி பெத்துக்கலையே. இந்த குழந்தை தான் வேணும்னு நாம முடிவு பண்ண முடியாது அண்ணே. கடவுள் கொடுக்கறத தான் நம்ம வாங்கிக்க முடியும். அப்படியா? அப்ப அந்த கடவுள்கிட்டே அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்க சொல்லு. இங்க தங்கறதுக்குலாம் இடம் இல்ல. அண்ணே இந்த குழந்தை முகத்தை ஒரு தடவை பாருன்னு. ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டு வந்தது நானே வாங்கி முத்தம் கொடுத்திருப்பேன். தூக்கிட்டு போ சொல்லு. அண்ணே இது உன் குழந்தைன்னு, உன்னோட ரத்தம். என்ன எனக்கே பாடம் எடுக்கிறியா? இல்லன்னு என்ன இருந்தாலும் இது உன்னோட ரத்தம்னு. இந்த குழந்தைய எப்படின்னு உன்னால வெறுக்க முடியுது? ஏய், கண்ணாலே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து ரத்தம் பித்தம்னு கதை சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட எங்க அப்பா என்ன சொன்னாரு? பெண் குழந்தை பிறந்தா அப்படியே தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப இங்க வந்து நின்னு தகராறு பண்ணிட்டு இருக்க. எங்க நான் தகராறு பண்ணலாம் வரலங்க. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னவா? வேலைக்கு ஓனா சாட்சின்னு சொல்ற மாதிரி குழந்தைக்கு இவ சப்போர்ட்டா? ஐயோ, மரியாதை 2 பேர் இடத்த காலி பண்ணுங்க. இல்லாட்டி அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணே நீ இவங்க கழுத்துல தாலி கட்டியிருக்க. அவங்க வாழ்ந்ததுக்கு சாட்சியா இந்த குழந்தை இருக்கு. இப்ப அவங்கள வெளியே போக சொன்னா அவங்க எங்கன போவாங்க? ஓஹோ, என்கிட்ட நீ சட்டம் பேசுறியா? ஐயோ இல்லன்னு. அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. அதுவே இல்லைன்னா எங்க? ஐயோ அண்ணே வேண்டான்னு. உன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எடுத்துட்டா? எங்க? நில்றா. விட்டா நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற. அவ கழுத்துல இருக்க தாலியை கழட்டி நீ எரிஞ்சிருவியா? தாலியை கழட்டி எரியறது உனக்கு சாதாரணமா போச்சா? ஊனா தாலியை கழட்டி எரிஞ்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பொம்பளைங்க அதுக்கு மரியாதை கொடுக்கறது வரையும் அதுக்கு பேர் தாலி இல்லைனா அது ஊக்கு மாட்டி வைக்கிற வெறும் கயிறு தாண்டா. மா, நெருங்கி பண்ணி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்பா சொல்றதுதான் நான் செய்யறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா வச்சதுதான் சட்டம். நீ என்னமோ நீட்டி முடக்கி வசனம் பேசிட்டு இருக்க. அப்பா சொல்றது கரெக்ட் தான். எப்பவுமே பொம்பளைங்களாவே வச்சிருக்கணும். இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மரியாதையை உன் புள்ளைய தூக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போயிடு. எங்க? அண்ணே அவங்க போக மாட்டாங்கண்ணே.